நாகராஜ் அவர்கிட்ட கேட்கிறேன், பெருந்தன்மைன்னு சொன்னீங்க. அன்வர் ராஜா அவர்களே சொல்றார், திமுக சொல்ல, அதிமுக சொல்லுது. அரசியல் நெருக்கடி இருக்குங்க பிஜேபிக்கு, ஆட்சியை நிலைநாட்டணும், ஆட்சிக்கு இன்னும் பெரும்பான்மை இல்லை, அதனால அவங்க இங்க வந்தாங்க. இது ஒன்றும் பெருந்தன்மை எல்லாம் கிடையாது, நெருக்கடி தான் காரணங்கிறாரு. எப்படி சொல்றீங்க, என்ன எப்படி பாக்குறீங்க அதை? ஒரு உண்மையை சொல்றேங்க மிஸ்டர் கார்த்திகை செல்வன். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அணை பாதுகாப்பு மசோதாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒரே நாடு ஒரே ரேஷனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சாகர் மாலாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆர்டிகல் 370 ஏற்றுக்கொள்ளாதவர்கள், குடியுரிமை சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், முத்தலாக் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நீட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இடபிள்யூஎஸ் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கவர்னரையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அரசியல் பிஎம் ஸ்ரீநிதி சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நவோதயா பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விவசாய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எலக்ட்ரோல் பாண்ட் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், குற்றவியல் சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உதய் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்தி பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டார்கள் என்றால் அவர்களுடைய சுயநலம் ஒரு காரணம். தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கொள்கை கோட்பாட்டை மறந்து யாரோடும் நீங்க சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய திமுகவினுடைய அழைப்பை ஏற்று ஏன் அப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகிறார்? ஏன் பிரதமர் அவ்வளவு நீள கடிதம் எழுதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியல் நாகரிகம் இல்ல நான் என்ன கேக்குறேன், நான் வரேங்க. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க, பாயிண்ட்க்கு வரேன், நீங்க பதில் சொல்றேன் நான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு நண்பனுடைய நலன் முக்கியமா, இந்த நாட்டினுடைய நலன் முக்கியமா என்று பார்த்தால் நாட்டின் நலனே முக்கியம் என்று முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. திமுகவோடு இணைந்தால் என்ன சொல்றாரு, இந்த நாட்டுக்கு நன்மை நடக்குமா? நாட்டின் நலன் என்பது பாஜக அரசின் நலன், அந்த பாஜக அரசு நலமுடன் இருப்பதற்கு திமுக தேவை என்று நினைக்கிறாங்க திரு அன்வர் ராஜா விமர்சனம் வைக்கிறாரு. அதிமுக விமர்சிக்குது. இல்லைங்க, நீ ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. பாஜகவால் இது பலன் பெற்று விட்டது, பாஜகவில் இந்த அமைச்சர் பலனை பெற்று விட்டார், இவர் இந்த பலனை பெற்று விட்டார், இவ்வளவு கோடி சொத்துக்களை வாங்கிவிட்டார், இவ்வளவு ஊழல் செய்து சம்பாதித்து விட்டார் என்று திமுகவை போன்றோ அதிமுக போன்றோ நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க. இல்ல கேள்விக்கான பதில் இல்ல. நீங்க வேற ஒரு விஷயத்தை அவர் என்ன சொல்றாரு, பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு, அந்த அரசுக்கான ஆதரவு தேவை என்கிற இடத்திலிருந்து திமுகவோடு நட்பு சக்தியாக இருக்க விரும்புறாங்கிறார். அவர் ஒரு அரசியல் ரீதியான இது ஒரு வியூகம் அப்படிங்கிறாரு. அந்த வியூகம்ன்றது அவருடைய வியூகமா இருக்கலாம். ஓகே, இல்ல ஆனா அப்படி ஒரு வியூகத்தை அவர் வைக்கிறாருங்க. இல்ல கரெக்ட் தான், இல்ல கரெக்ட் தான். அப்படி இருந்தா ஆட்சி நிலையாக இன்னைக்கு ஏறக்குறைய 280 பிளஸ் 303 எல்லா கட்சியிலும் சிறு சிறு கட்சியெல்லாம் சேர்த்து 303 இருக்கிறோம். அந்த மாதிரி பேச்சு எங்கேயும் எழலையே, அந்த மாதிரி தேவை எங்களுக்கு இல்லையே. அப்படி இருந்திருந்தா சொல்லலாம். நீங்க சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ் அவர்களோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்க, இருக்கு இந்த மாதிரி நிலை இருக்குன்னு சொல்லுங்களேன். அது மாதிரி இல்லையே. இப்போ நண்பர் நாகராஜ் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்கான ரியாக்ஷன் மட்டும்தான் அது. ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதிலிருந்து முற்றிலுமாக வெளியில போய்விடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது நியாயமாக இருந்தால், அறநிலையத்துறை கோவில்களை அறநிலையத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கூடாது அப்படின்றது அவர்களுடைய கொள்கை. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எதற்குமே அவங்க சாமி கும்பிட போக மாட்டாங்களா? பிஜேபியினர் அல்லது கோயில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் கோருபவர்கள் அங்க போக மாட்டாங்களா? அது நடக்கிற வரைக்கும் இந்த கோயில்களுக்கே போக மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுக்கப்புறம் சோசியலிசம் அப்படிங்கிற சொல் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள்ள இருக்கு. மதச்சார்பின்மைன்னு ஒரு சொல் இருக்கு. அந்த இரண்டையும் அது சொல்லும் பொருளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாட்டை விட்டே வெளியில போகணும்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வார்களா? எந்த அடிப்படையில் இந்த மாதிரி எல்லாம் நண்பர் நாகராஜ் பேசுறாரு அப்படிங்கிறது தெரியல. அரசின் கொள்கைகள் மீது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குங்கிறது வேற, மாற்று கருத்து இருக்குங்கிறது வேற. அதுக்காக அந்த இடத்தை விட்டு நீங்க அப்படி செயல்படுத்தப்படுகின்ற அனைத்திலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது சரியான அணுகுமுறையாக இருக்க முடியாது. நான் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, மற்ற ரெண்டு பேருமே பேச முற்படுறாங்க. உங்க பதில கேட்டு நான் அவர் போறேன். இல்லைங்க, நாங்க கடவுளை எதிர்க்கவில்லை, கோயிலை யார் எதிர்க்கிறா?
யார் கடவுள் இருக்கிறது என்று சொல்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். கட்டுப்பாட்டில் இருக்கிறத எதிர்க்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? திரு ஜென்ராம் சொல்றது என்னன்னா, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் இருக்கக்கூடாதுங்கிறது பிஜேபி நிலைப்பாடு. அறநிலையத்துறை கோவில்களை விட்டு வெளியேறணுங்கிறது பிஜேபி நிலைப்பாடு. வெளியேறாத வரைக்கும் நீங்க கோவில்களுக்கு போகாம இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோங்கிறதுனால அதுல முற்றா நாங்க அது வரைக்கும் போக மாட்டோம்னு சொல்றீங்களா? அதான் நான் கேக்குறேன். கடவுள் இல்லைன்னு சொல்லலையே, கடவுள் இருக்குன்னு சொல்றமே. இருக்கிற கடவுளை செய்வோம். நீங்க எப்படி கம்பேர் பண்ண முடியும்? கார்த்திகை செல்வன் பாக்குறீங்க நீங்க. நாங்க கடவுளை நம்புறோம், கடவுள் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அதை வச்சு நீங்க ஊழல் பண்றீங்கன்னு சொல்றோம். கடவுள் இல்லைன்னு சொல்லலையே. நீங்க இந்தி எதிர்க்கிறீங்களே, இந்தி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்களே, அதான் இந்தி எதிர்ப்பை எதிர்க்கிறார்கள். இந்தியில பேச மாட்டேங்கிறீங்களே. நெடுஞ்சாலையில மயில்கல்லுல முடிச்சிடுறேன். முடியாது. நீங்க பேசுகின்ற நெடுஞ்சாலையில போறீங்க, கடத்திட்டு போறீங்க. கார்த்திகை செல்வன் கார்த்திகை செல்வன் நெடுஞ்சாலையில மயில்கல்லுல நெடுஞ்சாலையில மயில்கல்ல ஹிந்தி இருக்குது, தார் கொண்டு அழிக்கிறீங்க. இது என்ன எதை காமிக்குது? தார் கொண்டு அழிக்கிறீங்க நீங்க. இந்திய நெடுஞ்சாலையில இருக்கிற தார் கொண்டு அழிக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க இந்திய முழுசா வெறுக்கிறீங்க. நாகராஜ், அதுல ஒரு அடிப்படை என்னன்னா, ஹிந்தி எதிர்ப்பு வேற, இந்தி திணிப்பு எதிர்ப்பு வேற. இந்தி ரூபாய் நோட்ல இருக்குன்னு ஒருத்தருமே இந்திய ரூபாய் நோட்டே பயன்படுத்தாம இருக்க முடியுமா? நீங்க சொல்ற லாஜிக்கே புரியல நாகராஜ். அது எப்படி இருக்க முடியும்? எல்லா ரூபாய் நோட்லயும் இந்தி இருக்குது, எல்லா மொழிகள் இருக்குது. அதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? பாலிசி அது. நான் வரேன்.